200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராரு. அவர் ஏன் பணம் வேணுமா அவருக்கு? தேவையில்லையே. அவருக்கு பதவியா, பெருமையா வேணாமே. இன்னைக்கு இந்தியால உலகம் முழுக்க அவரை கொண்டாடுறாங்களே. எல்லாமே அவரு இந்த உலகத்துல மக்களுக்கு அறிமுகமாயிட்டு, அவர் பெருமை, புகழ், பணம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு, போதும் எனக்கு. என் மக்கள் கஷ்டப்படுறாங்க. எனக்காக இன்னைக்கு சினிமாவுக்காக பணம் செலவு பண்ண மக்கள் கஷ்டப்படுறாங்க. நான் அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் உங்களுக்கு நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு தானே அவர் துணிச்சலா வராரு. அவரை ஏன் வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க? ஏத்துப்பாங்க. நானும் இப்ப ஏன் விஜய் கட்சிக்கு போறேன்னு சொல்றேன். விஜய் எனக்கு என்ன சொந்தக்காரரா? கிடையாது. மக்கள் பணி செய்ய வராரு. அவரை போய் ஊக்குவிப்போம். அவர் தப்பு செய்தாலும் கேட்போம். கேட்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லையே. உங்களுக்கெல்லாம் புரியலையா விஜய் பேசுனது? அவர் 2 தான் சொன்னாரு. அரசியல் அதாவது வாரிசு வந்துட்டு அரசியல் இருக்கக்கூடாது. ஊழல் பண்ணக்கூடிய அரசு இருக்கக்கூடாது. இது 2த்துக்கு தான் அவ்வளவு நேரம் அவர் பேசினாரு. இது 2மே புரியலன்னா, அப்ப நீங்களாம் படிக்கவே இல்லையா? அவர் என்ன பேசினாரு? என்ன அவருக்கு புரியவே இல்ல. ஊழல் பண்ணவங்களுக்கு புரியலையா? இல்ல வாரிசு அரசியல் பண்ணவங்களுக்கு புரியலையா?